ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது திருப்பியும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் வெடிக்காது. இது 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு பல்ல தோலோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 சிட்டிகை சீரகமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த டைமில் 1 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.